ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய திருவருளாலே அனைவரும், அனைத்து மக்களும், அனைத்து ஜீவகோட்டிகளும் சகலவிதமான நல்பாக்கியங்களை பெற வேண்டும் என்று ரங்கநாதனிடம் பிரார்த்திக்கிறார் கூரநாராயண ஜீயர். இந்த மகான் எழுதியதான இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லவிதமான பாக்கியங்கள் அனைத்தும், நாடிய பொருள் கைகூடும் என்பதான சமஸ்த விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். சிந்தா சோகம் என்பதே இவர்களுக்கு ஏற்படாது என்பதைத்தான் இங்கே ஏற்படுத்துகிறார். இங்கே ராமபிரானுக்கு ஏதோ ஒரு விதமான சோகம் ஏற்படும் பொழுது சுதர்சன பகவானாக இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் தான் இங்கே அவருக்கு புரோத்சாகத்தை அளித்தார். அதுதான் ஆதித்ய ஹிருதயம் என்பதான தோத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக திருவாழியாழ்வானை நாம் பிரார்த்தித்தோமே ஆகில் இன்றைய ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அகால மரணம் என்பதே இவர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படாது என்று சொல்கிறார். உத்பாதாலாத கல்பான் அசுரபரிஷதானாஹவ பிரார்த்தனீனாம் அத்வானத்வாவபோதக்ஷபணதரணமக்ஷேபதீபோபமானீம் त्रैलोक्यागारभारोद्वहनसहमणिस्तम्भसन्मस्मन्मुखानि त्रायन्तामन्तिमायां विपदिसपदिपोराणि सौदर्शनानि. நேற்றைய தினம் வரையிலேயும் ஜுவாலாவர்ணனம் என்பதான ஒரு வைபவத்தை இங்கே சொல்லி அவருடைய ஜுவாலை மூலமாக சமஸ்த விதமான பாக்கியங்களும் கிடைக்கட்டும் என்று இங்கே போற்றி மகிழ்ந்தார். இன்றைய தினத்திலிருந்து அறம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பாகம், அந்த அறத்தின் மூலமாக சுதர்சன பகவானுடைய அறம் என்பது அந்த நேமியை சுற்றி இருக்கக்கூடியது. அந்த அறத்தின் மூலமாக உங்களுடைய அறமானது கிடைக்கட்டும் சொல்கிறார். அது இந்த இடத்துல வல்லின அறம் என்பது தர்மம் என்ற அர்த்தம். மெல்லின அறம் என்பது சுதர்சன பகவானுடைய ஆயுதங்களிலுடைய ஒரு பாகம் என்ற அர்த்தம். அந்த மெல்லின அறமானது வல்லின அறமாக இருக்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்து உங்களது இல்லறத்திலே அகால மரணம் என்பது ஏற்படாமல் இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமே நம்முடைய பெரியவர்கள் சுமார் ஏகப்பட்ட பத்தியங்களாக எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் அனுசந்தித்தாலே போரும், பெரியவர்களை நாம் துதித்ததான ஒரு பாக்கியத்தையும் பெறலாம். அதேபோல் இந்த சுதர்சன பகவானுடைய திருவருளையும் பெறலாம் என்பதுதான் மிக பெரியதான பாக்கியம். உத்பாதாலாத கல்பான் அசுரபரிஷதானாஹவ பிரார்த்தனீனாம் அத்வானத்வாவபோதக்ஷபணதரணமக்ஷேபதீபோபமானி त्रैलोक्यागारभारोद्वहनसहमणिस्तम्भिसम्पसम्पत्सखानि त्रायन्तामन्तिमायां विपदिसपदिवोराणि सौदर्शनानि. அராணி சௌதர்சனானி, சௌதர்சன பகவானுடைய அறமானது உங்களுடைய இல்லத்திலே சகல சௌபாகியங்களையும் கொடுக்கட்டும். இங்கே அகால மரணம் என்பது ஏற்படாமல் இருக்கட்டும். இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் அனுசந்திக்கிறார்களோ, யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் அகால மரணம் என்பது ஏற்படாது. ஆகையினாலே சுதர்சன பகவானே இவர்களுக்கு, இவர்கள் குடும்பத்திற்கும் சகல சௌபாகியத்தையும் கொடுப்பீராக என்று சொல்லித்தான் இந்த தோத்திரத்தை சொல்கிறாராம். போரை விரும்பும் அசுரர்களுக்கெல்லாம் நீர் மரணத்தை கொடுக்க வேண்டியது. ஆனால் ஜீவகோடிகளோ இவர்கள் சாத்விகர்கள். ஆகையினால் நீர் இவர்களுக்கு சத்வ புத்தியையும் சத்வ ஞானத்தையும் சத்பாகியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். அதை நாமளும் பிரார்த்தித்து இந்த சுதர்சன பகவானுடைய பேரருளை பெற்று உய்ய வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.